ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா, கடந்த எபிசோட்ல நம்ம கும்ப லக்னத்தை பத்தி பார்த்தோம். கடைசியா பார்க்கக்கூடியது மீன லக்னம். ஸோ இந்த மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாட்கள் பலன்கள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 17-10 வரைக்கும் இந்த பலன்கள் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மீன லக்னக்காரங்களுக்கு சூரிய தசை நடந்துச்சு அப்படின்னா எந்த வித பலன்கள் கிடைக்குங்கய்யா? கரெக்டான கேள்வி. ஒரு திசாபுத்தி வச்சு தான் நிகழ்வுகள் நடக்கும். நம்ம கோச்சாரத்தை மட்டுமே நிகழ்வாக எடுக்க முடியாது. 9 கிரகம் சுற்றிட்டு இருக்குன்ட்டு 9 கிரக பலனும் ஒருத்தருக்கு நடக்கணும்னா வாய்ப்பே இல்லை. அதனால் திசாபுத்தி ரீதியாக நம்ம இந்த இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த திசை நடக்கலாம். யாருக்கு வேணால் இந்த சூரிய திசை நடக்கலாம் மீன லக்னக்காரர்களுக்கு. அப்போ எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அவங்க ஜனன ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்துல இருந்தார், என்ன நட்சத்திர சாரம் வாங்கினார், அந்த சார அதிபதி எங்கே இருக்கார், இதன் பலனை கொடுப்பார். இதுதான் சூரிய திசையினுடைய பலன். அப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, 8ஆம் இடம் 12ஆம் இடம் உயிர் பற்றுக்கும் நல்லா இல்லை, பொருள் பற்றுக்கும் நல்லா இல்லை. அப்படி இப்போ நம்ம சொல்ல போகிற அத்தனை திசைக்குமே இது பொருந்தும். 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல திசாநாதன் உட்காரக்கூடாது. அப்படி மீறி உட்கார்ந்தா அந்த நட்சத்திராதிபதி 3, 7, 11 இருக்கணும். இருந்தால் அது விதிவிலக்கு. இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் 2, 6, 10 இருக்குது அப்படின்னா பொருள் தேடுறதுக்கு உதவும். 3, 7, 11 இருக்குது அப்படின்னா கல்யாணம் ஆகாத விஷயத்துக்கு கல்யாணம் ஆகிறது, மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் எடுக்கிறது, பொது வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, அரசு அதிகார வாழ்க்கை இப்படி ஈடுபடுறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். 4, 8, 12 இருந்தால் தான் மிகப்பெரிய தண்டனைகள் கிடைக்கும். அதாவது இப்போ தொழில் கஷ்டமாயிடுச்சு, கடன் பிரச்சனை, ஒரு சிறைவாசம் உட்பட ஒரு ராஜ தண்டனை, இந்த மாதிரி எதிரான தீர்ப்புகள், இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறது தான் இந்த சூரிய திசை. 4, 8, 12 இருக்கவங்களுக்கு மட்டும். மற்றபடி இப்போ கோச்சாரத்தில் 7ல் இருக்கார். 6ல் இருக்கிற சூரியன் கரெக்டாக செப்டம்பர் 17 7ல் வர்றார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வர்றார். அதனால் பதவிக்கும் புகழுக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சனியோட ஒரு பார்வை விழுகுது. லக்னத்தில் சனி, சூரியன் பார்வை விழுகுது. இது வேலைக்கு பாதிக்காது. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஹீட்டை உருவாக்கும். சூரியனால வெப்பம். அப்போ அந்த ஹீட்டை உருவாக்கும். அப்போ எதிர் டைப்பு இப்போ கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த சனி சூரியனால் நெருடல் ஏற்படும். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி இந்த 40 நாட்களுக்கும் சூரிய திசை நல்லது பண்ணும். இவங்களுக்கு சூரியன் நட்சத்திரத்திலே இருந்தால் பதவி புகழ் ரொம்ப சிறப்புங்க ஐயா. அடுத்து சந்திர திசை நடக்கும்போது இவங்களுக்கு எந்த வித பலன்கள் கிடைக்கும்? அறிவு நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி அன்பு, பாசம், திருமண வாழ்க்கை, உறவுகள், குழந்தை பேரு, கோயில் வழிபாடு, ஆன்மீகம், வெளிநாடு தொடர்பு, வேல் படிப்பு அத்தனைக்கும் சிறப்பாக சந்திரனாகவே செயல்படுவார். 3ல் ரோகிணியாக இருப்பார், இல்லைன்னா 7ல் அஸ்தமாக இருப்பார், இல்லைன்னா 11ல் திருவோணமாக இருப்பார். இதுதான் இந்த 3 தான் ஆப்ஷன். இந்த 3மே இந்த வேலையை நல்லா செய்யும். ரொம்ப ரொம்ப லக்ஸுரியான வாழ்க்கை மட்டுமில்லை, அன்பு பாசத்தை பகிரக்கூடிய வாழ்க்கை, கலைத்துறைகள்லையும் பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய பலனையும் சேர்த்து செய்யும். இப்போ ரோகிணியில் குரு இருக்கார், அல்லது அஸ்தத்தில் இருக்கார், அல்லது திருவோணத்தில் இருக்காருன்னா குரு சம்பந்தப்பட்ட ஒரு பெனிஃபிட்ஸும் சேர்ந்து கிடைக்கும். அடுத்து செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? தன பாக்கியாதிபதி செவ்வாய். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக 3லேயும் இருக்கார், 4லேயும் இருக்கார், 7லேயும் இருக்கார், 8ல் இருக்கார், அதே மாதிரி 11லேயும் இருக்கார், 12லேயும் இருக்கார். அதனால் முற்கூறு இன்பம், பிற்கூறு உயிர் பற்றுக்கு நல்லா இல்லை, பொருள் பற்றுக்கு நல்லா இருக்கும். அப்படி 2 பிரிவாக வேலை செய்யும் செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் ராகு நட்சத்திரத்தில் போய் உட்கார வேண்டி வரும். அப்போ இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் பிரச்சனையை உண்டாக்கும். திடீர் விபத்துகள், திடீர் உடல் உபாதைகள், இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாயின்னே விபத்துக்காரகன், இரத்தக்காரகன். அதே மாதிரி போலீஸு, இராணுவம் இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை டெவலப் பண்ணி கொடுக்கும். பூமி சார்ந்து, விவசாயம் சார்ந்து, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் சார்ந்து நல்லதெல்லாம் பண்ணும். ஏன்னா 4ஆம் இடம்னா பூமி, அங்கே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது, அது நல்லா இருக்குது. இன்றைக்கி கோச்சாரத்தில் சித்திரை நட்சத்திரத்துக்கே அவர் போவார்.
நீங்கள் சொன்ன இந்த 40 நாட்களில் சித்திரையில் செவ்வாய் போகும்போது அவர் தன்னுடைய விருச்சிக ராசியினுடைய பலனையும் தருவார். அதனால் வந்து மேல் படிப்பு, 2வது திருமணம் அல்லது 2வது குழந்தைக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு, பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு அனுகூலமான காரியங்கள். இப்போ வந்து பூர்வீகத்தில் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தோம், இப்போல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், இந்த மாதிரி பங்காளி சண்டை இருந்ததெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இது மாதிரி சில நல்ல விளைவுகள்லாம் இந்த கோச்சார செவ்வாய் தருவார். சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ராகு வந்து பிரச்சனைக்குரிய கிரகம் மீன லக்னத்துக்கு. லக்னத்தில் இருந்தால் அது வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஆனால் பொருளாதாரத்துக்கு சரியில்லை. 4, 8, 12 இருந்தால் வேலை பார்க்கறதுக்கு நல்லது, ஆனால் சொந்த தொழிலுக்கு சரியில்லை. அப்போ எங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது. 3, 7, 11 இருந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு சர்வீஸ் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணிக்கலாம், கலைத்துறையில் இருக்கலாம். இவங்க ஒரு சொந்தமாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம் பண்ணலாம், ஒரு கமிஷன் வகை, கன்சல்டிங் வகை, இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் 4, 8, 12 ராகு நட்சத்திரத்திலே இருந்துட்டார்னா மிகப்பெரிய தோல்விகளையும் மிகப்பெரிய பண இழப்புகளையும் பண்ணிடுவார். இன்னைக்கு கோச்சாரத்தில் 12 தான் இருக்கார். அப்போ 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கியத்துக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உறவுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொருளாதார சேமிப்பும் இருக்காது. போட போட முதலீடு போட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கு எண்டே கிடையாது. அப்போ இவங்க மாயை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ராகு, நீ இன்னும் கொஞ்சம் போடு, அடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு உடன்படாமல் போகணும். நல்ல ராகுவாக இருந்தால் இந்த 12ல் இருக்கிற ராகு சின்ன சின்ன செலவுகள் பண்ணினாலும் பெருசாக பாதிக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசை. குரு திசை அதாவது லக்னாதிபதி திசையும் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எந்த வித பலன்கள் கிடைக்குங்க? லக்னாதிபதி திசைங்கிறதுனால அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கோச்சாரத்தில் நல்லது பண்ணுவார், ஒன்றும் பெருசாக பாதிக்க மாட்டார். ஆனாலும் கூட இந்த 4, 8, 12 வந்து மூலதனம் போட்டு பெருசாக தொழில் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி பண்ணால் பாதகத்தை பண்ணிடும். ஏன்னா 12ல் தானே பூரட்டாதி இருக்குது, ஆமாம், 8ல் விசாகம் இருக்குது. இது வந்து நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துரும். ஆனால் உழைப்புக்கு நல்லது. இப்போ ஒரு பேங்க்கில் போய் வேலை பார்க்குறோம், மேனேஜராக இருக்கோம், அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் பரவாயில்ல. அதுலேயே நம்ம வந்து ஏதாவது கையாடல் பண்ணால் அந்த 12ஆம் இடம் வேலை செஞ்சிடும், 8ஆம் இடம் வேலை செஞ்சிடும். அதனால் 8, 12ங்கிறது குரு நல்லவர் தான், மொத்த பணத்துக்கும் அதிகாரி தான். அவர் 8, 12க்கு கனெக்ஷன் ஆனால் பெரிய வகையில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அதனால் எப்போவுமே குரு நமக்கு ஆகாதவருங்கிற அமைப்பில் தான் நம்ம இன்வால்வ் ஆகணும். லக்னாதிபதிங்கிறதுனால நம்ம சிந்தனையை தூய்மைப்படுத்தி நேர்மையை கடைபிடித்தவர்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் கொண்டு போவார். சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை. சனி திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? பூர்வ புண்ணிய பலம் என்பது சனிக்கிட்ட தான் இருக்கு. அதனால் பாக்கியம், பூர்வீகம், நம்மளுடைய முன்னோர்கள், இது சார்ந்த அருள் கொடுக்குற கிரகம் தான் சனி கிரகம். அப்படிப்பட்டவங்களுக்கு கலை சார்ந்த அமைப்புகளை தான் நல்லது பண்ணும். கலை தொடர்புகளான பணிகளை செய்பவர்களுக்கு, கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கு, புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். திரைப்படத்துறை கூட சிறப்பாக இருக்கும். ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மருத்துவத்தில் சில பேருக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால இது வந்து உறவு சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். இப்போ ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்க அல்லது வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் சரியாகி இப்போ நல்லா போயிட்டுருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் கூட பொருளாதார ரீதியாக ஒரு மத்தியமமான பலன் தான். இப்போ அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான வேலை இருக்குது அப்படின்னா பாதிக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனால் சொந்த தொழில்னு போட்டு முதலீடு பண்ணுறதுக்கு சனி திசை உகந்தது அல்ல. சிறப்புங்க ஐயா. அடுத்து புதன் திசை. புதன் திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? புதன் வந்து 7ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி. புதன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்க சொந்த தொழில் பண்ணலாம், நூல் வியாபாரம் பண்ணலாம், எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது பண்ணலாம், பிளம்பிங், ஒயரிங், இது மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பண்ணலாம். புதனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ ராகு நட்சத்திரம் இருக்குது, குரு நட்சத்திரம் இருக்குது. அதில் உட்கார்ந்தாதான் பிரச்சனை. ஒரு சில பேருக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு உண்டு. ஏன்னா புதனுக்கு சந்திரனுக்கு ஆகாது. ஸோ அந்த ஒரு கருத்தை வச்சுக்கணும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா உறவு ரீதியாக பாதிக்கும். மற்றபடி புதன் பொருள் ரீதியாக மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளை தருவார ஒழிய நம்ம வந்து பணம் போட்டு பணம் பண்ணுறதுக்கு உகந்த திசையே அல்ல. சிறப்புங்க ஐயா. அடுத்து வந்து கேது திசை. கேது திசை வந்து இந்த மீன லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருவீங்க?
பணத்தை கொடுப்பவர் கேது தான், உத்தியோகத்தையும் தொழிலையும் கொடுப்பவர் கேது தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது இந்த 40 நாள் சிறப்பாக இருக்கும். கேது திசை நடக்கிறவங்களுக்கு இந்த 2, 6, 10லேயே கேது இருந்தார்னா மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். அதே மாதிரி 4, 8, 12ல் இருந்தால் மட்டும்தான் துன்பத்தை தருவார். மற்ற எந்த பாவங்களில் இருந்தாலும் நன்மை செய்வார், பிரச்சனை கிடையாது. ஆனால் லக்னத்தில் இருந்தால் நல்ல தொழில் அமையாது. இப்போ 2ல் இருக்கிற கேது லக்னத்துக்கு வந்துச்சுன்னா 2ஆம் இடத்துக்கு அது பாதிக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிற கேது 5ஆம் இடத்துல வந்தால் 6ஆம் இடத்துக்கு வேலை வாய்ப்பை இழக்க வேண்டி வரும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கிற மூல நட்சத்திர கேது 9ஆம் இடத்துல வரும்போது விருச்சிகத்தில் இருக்கும்போது அந்த தொழில் ஸ்தானத்தை கெடுத்துடுறார். ஸோ அதனால் 1, 5, 9 கேது ஆகாது, 4, 8, 12 கேது ஆகாது. 1, 5, 9 வந்து பொருள்பட்டிருக்கா. ஈவன் சுக்கிரன் கேது காம்பினேஷன் கூட பிரச்சனை இல்லை. இப்போ சுக்கிர நட்சத்திரத்துக்கு வரும்போது கேதுவோட மிங்கிள் ஆவார். அப்போ ரெட்டிப்பு பலன் தான். அது எந்த மாதிரின்னா நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாடர்ன் டிசைனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஆபரணங்கள் மாறி மாறி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் சாரீஸ்ல ஆகட்டும், கார்மெண்ட்ஸ்ல ஆகட்டும் விதவிதமாக வருது. அதே மாதிரி ஆபரணங்களில் வருது, தங்க நகை ஆபரணங்களில் வருது. இந்த டிசைன் மாற்றத்துக்கு காரணமே கேது தான். ஸோ இந்த மருத்துவத்தில் கூட கேது சுக்கிரன் வந்து நவீன உபகரணங்களை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்டதுலையும் நல்லா பண்ணுறாரு. அதாவது சுருக்கிறது கேது, அது சுருக்கி காமிக்கிறதுங்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை அன்னைக்கு பெரிய இதை வச்சுருக்கோம், என்ன ரேடியோ, இன்னைக்கு வந்து சின்ன மொபைல் வச்சுருக்கோம். அது மாதிரி ஒரு மாடர்னாக சுருக்கி காட்டுறோம். அது நல்ல விஷயந்தான். கேதுவும் சுக்கிரனுமே நல்லது தான். சிறப்புங்க ஐயா. அடுத்து இறுதியாக பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை இந்த மீனலகக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சுக்கிரன் வந்து பொருளுக்கு நல்லது, பொருள் பற்றுக்கு நல்லது. உயிர் பற்றுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமாக வேலை செய்வார். 6ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே ஆட்சி பெற்றா கூட 7ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடமாக வேலை செய்வார். 10ஆம் இடத்துல போராட்டத்தில் இருக்கிற சுக்கிரன் 11ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு இன்பம், நம்ம எதிர்பார்ப்பு, ஆசை பரிமாற்றம், அதுக்கு தடை பண்ணுவார். அப்போ பதவிக்கும் பொருளுக்கும் நல்லது பண்ணுற சுக்கிரன் உறவை கெடுப்பார். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்கு பெட்டர் வந்து 3, 7, 11ல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நியூட்ரலாக போயிடும். பொருளும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், 7ல் சுக்கிரன் நீசன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து பெருசாக கெடுக்காது. என்ன ஆகும்னா சுக்கிரன் வந்து சூரியன் நட்சத்திரத்தில் இருக்காரா, சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்காரா, செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காராங்கிறத வச்சு பலன் மாறும், கேரக்டர் மாறும். இப்போ சுக்கிரனுங்கிறது இப்போ ஆண்களுக்கு களத்திரக்காரகன். அப்போ மனைவியினுடைய ஒரு அமைப்பு என்ன மாதிரி கெப்பாசிட்டி, என்ன அவங்க பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாக சுக்கிரன் உட்கார்ந்தாலும் சரி, சந்திரனாக உட்கார்ந்தாலும் சரி, செவ்வாயோட உட்கார்ந்தாலும் சரி பெருசாக பெருமையாக இருக்காது. ஆனால் வாழ்க்கையை கெடுக்காது, வாழ்க்கையை பாதிக்காது. ஆனால் 6ல் இருந்தால் வாழ்க்கையை பாதிச்சிடும். அதுதான் வித்தியாசம். பட்டு பொருளாதாரத்துக்கு பொருள்பற்றுக்கு மிக மிக சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. அடுத்த காணொலியில் வித்தியாசமான ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம பேசுவோம். நிச்சயமா. வணக்கம்.